சென்னை துறைமுகத்தின் பல்வேறு இடங்களில் நடந்த அரசு பணிகளை ஆய்வு செய்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அண்ணா சாலையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை காணலாம். பல காலமாக அங்கு குப்பைகள் அகற்றப்படாததால் நாங்களும் தொடர்ந்து ரயில்வேயிடம் வற்புறுத்தியும் அந்த குப்பைகள் அகற்றப்படாத இருந்த நிலை, அந்த சேர்ந்திருக்கின்ற குப்பைகளால் பல்வேறு வகையில் அந்த பகுதி வாழ்கின்ற பொதுமக்களுக்கு விஷம் கலந்திருக்கின்ற பல ஜீவராசிகளுடைய உபாதைகள் அவ்வப்போது அந்த மக்களுக்கு ஏற்படுவதை அறிந்து இன்றைக்கு அந்த இடத்திற்கு நேரடியாக கலாய்வு செய்து 2 நாட்களிலே அங்கே தேங்கியிருக்கின்ற அனைத்து குப்பைகளும் அகற்றுவதற்கு ஆர்டிசி அவர்களும் நானும் மேயர் அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த பணிகளை தற்போது துவக்கியிருக்கின்றார்கள். அதோடு வடசென்னைக்கே முழுவதுமாக கல்விக்கூடமாக விளங்குகின்ற பாரதி ஆர்ட்ஸ் கலைக்கல்லூரியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு அந்த கல்லூரிக்கு தேவையான ஆய்வரங்கங்கள் ஒரு 4.5 கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்தது. அந்த கல்லூரிக்கு தேவையான கட்டிட அமைப்பு வசதி தேவை என்ற கோரிக்கையை அடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பு நிதியாக 25 கோடி ரூபாயை வழங்கி அந்த பள்ளிக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்களை கட்டி முடிக்கின்ற தருவாயில் இருக்கின்றது. வருகின்ற 16ஆம் தேதி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞணி செயலாளர் அவர்கள் அந்த கட்டிடத்தை துவக்க இருக்கின்றார்கள். அந்த கட்டிடத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அனுமதி பெற்று கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டிடம் என்று பெயரிடப்பட இருக்கின்றது. அந்த கட்டிட திறப்பு விழா குறித்த ஆய்வுப் பணிகளை இன்றைக்கு மேற்கொண்டோம். பிரகாசம் சாலையிலே நடந்து வருகின்ற மழைநீர் வடிகால் பணிகளை விரைவுபடுத்தவும், பிரகாசம் சாலைகளில் மிஸ் லிங்கன் சொல்லப்படுகின்ற விடுபட்ட பகுதியில் மழைநீர் கால்வாய் கட்டமைக்கின்ற பணியை சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவிலே பணியினை துவக்கி வைத்தோம். அதேபோல் இந்த தாயார் சாஹிப் தெரு வார்டு 59 இருக்கின்ற விடுபட்டு இருக்கின்ற அந்த மழைநீர் கால்வாய் 31 லட்சம் ரூபாய் செலவிலே அமைய இருக்கின்ற அந்த கட்டுமான பணியையும் இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம். பெருநகரத்தை பொறுத்தளவில் அனைத்து வகையிலேயும் வட சென்னையை வாடாத சென்னையாக்க முயற்சிக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கரத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் தொடர்ந்து இது போன்ற ஆய்வுகளையும் இது போன்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை பணிகளையும் சென்னை பெருநகர மாநகராட்சியோடு இணைந்து இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் என்ற வகையில் அனைத்து தொகுதிகளிலும் இது போன்ற மக்கள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகளை தொடர்ந்து ஆய்வின் மூலமாகவும், பணிகளை திட்டமிட்டு துவக்குகிறதன் வாயிலாகவும், முடிவுற்ற பணிகளை திறப்பதன் வாயிலாகவும், நடந்து கொண்டிருக்கின்ற பணிகளை விரைவுபடுத்துவதற்கும் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றோம். 2 மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க போது இன்னும் வடசென்னையில் புதுசாக மழைநீர் வடிகால் பணிகளாக இப்போ அடிக்கலை நாட்டுறோம், துவங்கி வைக்கிறோம். திட்டமிட்டபடி முடிச்சிருவோமா? வடகிழக்கு பருவமழைக்கு சென்னையும் வட சென்னையும் தயாராக இருக்கா? வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற சூழல் இருக்குது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தவாறு மழைநீர் வடிகால் பணிகள் 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருந்து தொடர்ந்து சென்னைக்குட்பட்ட கோர் சிட்டியில் அனைத்து பகுதிகளுமே மழைநீர் வடிகால் கடந்த ஆண்டு 2023 முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரகாசம் சாலை இன்றைக்கு பூஜை போட்டிருக்க பகுதிகளில் கூட கடந்த 2022 போல் முட்டி அளவுக்கு தண்ணி தேங்கியிருந்தது. அதை ஆய்வு மேற்கொண்டு 2023 அந்த பணிகள் துவங்க அந்த பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பூஜை போட்டிருக்கக்கூடிய மீதமுள்ள 615 மீட்டருக்குள்ள பகுதிகள் விடப்பட்டு அந்த பகுதியிலும் கூடுதலாக மழைநீர் வடிகால் பணிகள் தேவைப்படுகிறது என்று ஆய்வு மேற்கொண்ட பிறகுதான் இந்த பணிகள் இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தெரிவித்தது போல அனைத்து பணிகளுமே நிறைவேறப்பட்டிருக்கிறது. இந்த முறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் கூடுதலாக பணிகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தவாறு இந்த பணிகள் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கொசஸ்தலையார் பொறுத்தவரை அது மிகப்பெரிய பணிகளாக இருந்தபடி இப்போ அது 83% அந்த பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பருவமழைக்குள் அனைத்து மிஸ்ஸிங் லிங்க்ஸும் பூர்த்தி செய்யப்படும். இப்போ கோவளம் பொறுத்த வரைக்கும் இப்போ 3 ஃபேஸில் அந்த பணிகள் துவங்கப்பட்டு இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் விரைவில் முடிக்கப்படும். மெட்ரோ பணிகள் நடக்கிறதுனால அந்த இடங்களில் மழை பெஞ்சா தண்ணி தேங்குது. ஸோ வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு இது சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அங்கே என்ன மாதிரியான பணிகளை நம்ம கையாள போகிறோம்? கண்டிப்பாக சவாலாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி பல்வேறு துறைகள் மூலியமாக பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் நம்ம சென்னை மாநகராட்சியில் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். மெட்ரோ துறை சார்ந்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவங்க ப்ராப்பராக பேரிகேட் பண்ணி நம்மளோட ட்ரெயின் எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு தான் அவங்க பணிகள் மேற்கொள்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் அவங்க பணி
பணிகள் மேற்கொள்ளும் போது நம்மளோட மாநகராட்சி இப்போ கட்டமைக்கப்பட்ட ட்ரெயினில் வந்து சில துரிவு ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அந்த துறையிடம் இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நான் அவர்களும் சித்திக் சார் அவர்களும் ஓட்டேரி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் வந்து ஆய்வினை மேற்கொண்டும் அந்த துறை அதிகாரிகளும் வந்து தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த சிஎம்ஆர் துறையினால் நம்முடைய மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த மழைநீர் வடிகாலில் எங்கெல்லாம் வந்து தொய்வு ஏற்பட்டிருக்குதோ அதெல்லாம் சரி செய்து தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முதலமைச்சர் தொடக்கி வச்ச திட்டம் வந்து மிக சிறப்பான திட்டம்னு வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகளே இது போன்ற திட்டங்களை பாராட்டக்கூடியதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் கூறிய வார்த்தை, வாக்களித்தவர்கள் இவருக்கு வாக்களித்தோமே என்று மகிழ்ச்சி அடைவார்கள், வாக்களிக்காதவர்கள் என் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த அரசு செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களை பார்த்து ஏன் இவருக்கு வாக்களிக்க தவறிவிட்டோம் என்று வருத்தப்படுவார்கள் என்று கூறியிருந்தார். அதை நிறைவேற்றுகின்ற வண்ணம் இன்றைக்கு மாற்றாரும் புகழக்கூடிய அளவிற்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை கொண்டு வரும்போது மக்கள் முன்னால் அதற்கு மாற்று கருத்து கூறினால் எடுபடாது என்ற நிலையிலே மனசாட்சியோடு அவர்கள் இந்த திட்டத்தை வாழ்த்தியதை நாங்கள் வரவேற்கின்றோம். இதேபோல் அனைத்து மக்கள் நல திட்டங்களையும் எதிர்க்கட்சியினரும் ஒத்துழைப்பு தந்து அந்த திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு சென்று அடைகின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்குவது தமிழகத்தின் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பிற்கினிய எங்கள் ஆறுயிர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தும். சார், இந்த பொது போக்குவரத்து ஊழியர்கள் இது அதே போன்று வந்து இந்த நிதி பற்றாக்குறை காரணமாக அவங்களோட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படலை. இந்த நிலையில் வந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கும் இல்லை சிலை அமைப்பதற்குமே தமிழ்நாடு அரசு முழு செலவு பண்ணுது. இந்த நிலைமையில் ஃபார்முலா கார் ஒன்றுலாம் தேவையான்ட்டு வாழ்ந்து மறைந்த தலைவர்களுக்கு சிலைகளை அமைப்பதும் அதேபோல் மக்களை மகிழ்ச்சியில் ஆற்றுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை போன்ற கிழமைகளில் சண்டே நிகழ்ச்சி நடத்துவதும் எப்படி தேவையற்ற ஒன்று என்று கருத முடியும்? இந்த மாநிலத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக, இந்த தேசத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக எண்ணற்ற தியாகங்களை புரிந்தவர்களுக்கு சிலை அமைப்பதை கூட தவறு என்று கருதுபவர்கள் கருத்து குருடர்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேளிக்கை என்பது மக்களுக்கு ஒரு புறம் கடினமான உழைப்பு, மற்ற பணிச்சுமைகள் இருந்தாலும் வாழ்க்கையிலே அவர்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் தேவை. அதேபோல் இன்றைக்கு விளையாட்டு என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலே உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஒலிம்பிக் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு அனைத்து துறைகளிலும் நாம் அனுபவம் வாய்ந்த முன்னணியிலே இருக்கின்ற சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் என்றால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் வேண்டும். முடியாதவர்கள் இது போன்ற குறைகளை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். இது நினைத்ததை நடத்தி முடிக்கின்ற ஆட்சி. இது போன்ற பணிகள் எங்கள் ஆட்சியில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். உங்களுக்கு தகவல் காட்சி